இப்போ கடாயில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, கியூமின். இதோட நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் இதுக்கு. ஸோ 2 வெங்காயத்தையும் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதோட நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இதுக்கும் நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 2 தக்காளியும் சாப் பண்ணி உள்ளே போட்டுருங்க. வெங்காயம் தக்காளி சேர்ந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் வரும். ஸோ அந்த கலர் சேஞ்ச் வரும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாய்த்தூள். ஸோ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதோட 2 ஃபுல் டீஸ்பூன் ஆஃப் கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு கப் புளி தண்ணி வந்து இந்த மிக்சரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நான் வந்து தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதோட தேங்காயோட நான் வந்து 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டு தான் வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நீங்கள் அதில் ஆட் பண்ணிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக் ஆட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சாக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் 4 எக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு எக்கையும் உடச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்க அப்புறம் ஹை ஃப்ளேம்லேருந்து இப்போ லோ ஃப்ளேம் மாற்றுறேன். லோ ஃப்ளேம் மாற்றினதுக்கப்புறம் ஒரு எக் 1 by 1 நீங்கள் வந்து சைட்லேருந்து நீங்கள் வந்து பொறுமையாக எக்கை ட்ராப் பண்ணுங்கள். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ட்ராப் பண்ணிங்கன்னா எக்கு ஃபுல்லாக ஸ்வெல் ஆகி எல்லா குழம்பு ஃபுல்லாக எக் தான் இருக்கும், தனித்தனியாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ 1 by 1 இப்போது விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கிளறவே கூடாது. அதுக்கப்புறம் அடுத்த எக்கு வந்து 1 by 1 நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த எக் வந்து இந்த சைடில் ட்ராப் பண்ணணும். ஸோ டோட்டலி 4 எக்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி எல்லா எக்ஸையும் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ணாதீங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் வரைக்கும் டு நாட் டிஸ்டர்ப், எதையுமே கிளறாதீங்க. கிளறினீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் பிரேக் ஆகி ஃபுல்லாக மெஸ்ஸி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து டிஸ்டர்பே பண்ணாமல் ஒரு எக் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொறுமையாக கிளறினீங்கன்னா யூ கேன் கெட் இட். ஸோ நீங்கள் எக் வந்து அதுக்கப்புறம் தான் ஃப்ளிப் பண்ண போகிறீங்க. ஸோ அது வரைக்கும் டு நாட் டிஸ்டர்ப் இட். இனிஷியலாக போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள், டிஸ்டர்பே பண்ணாமல். ஸோ கொஞ்சம் திக்கான பேன் யூஸ் பண்ணுங்கள் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஆர் ட்ரை யூஸிங் அ நான்ஸ்டிக் பேன். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எக் எதுவுமே வந்து பிரேக் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எக் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதுலேயே உங்களுக்கு தெரியுது எப்படி திக்காக பிரேக் ஆகாமல் இருக்குது. ஸோ நீங்கள் கிளறவே கூடாது, கிளறினீங்கன்னா கண்டிப்பாக பிரேக் ஆயிரும். ஏன்னா இதை வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிபி, நீங்கள் ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோட சாப்பிட்லாம். ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இட்ஸ் மீ ரேஷா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய vlogs பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். என்னோடய அதர் வீடியோஸ் எல்லாமே லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் ஐம் ஆல்சோ ஆன் Instagram. Do check my account for regular food updates. Thank you.